الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீது எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நேரத்திலே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த சஹாபாக்கள் என்கின்ற கருப்பொருளுடைய ஆழமாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக ஒரு 3-4 வாரம் நபித்தோழருடைய வாழ்வு தரும் படிப்பினை என்கின்ற கருப்பொருளை மையமாக கொண்டு ஒரு சில முக்கியமான நபித்தோழருடைய வாழ்வை பற்றி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஒரு நபித்தோழருடைய வாழ்வை பற்றி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மில் சிலருக்கு இந்த நபித்தோழருடைய வாழ்வு என்பது தெரியாமல் இருக்கலாம். நம்மில் சிலருக்கு இந்த நபித்தோழருடைய வாழ்வை பற்றி அறிந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த நபித்தோழருடைய வாழ்வை நாம் திரும்ப திரும்ப ஆய்வு செய்கின்ற பொழுது நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது. சகோதரிகள், எவ்வளவு பாவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோம். காலையிலே இருந்து இரவு தூங்க செல்லக்கூடிய நேரம் வரை நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு பாவத்திற்கு அடிமையாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த பாவத்திலே இருந்து நாம் எப்பொழுது நம்மை மீட்டெடுப்பது? இந்த பாவத்திலே இருந்து எப்பொழுது நம்மை நாம் தற்காத்துக் கொள்வது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருமறையான் திருமறை குர்ஆனில்
3வது அத்தியாயத்தினுடைய 135வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, இறை விசுவாசிகளை பொறுத்தவரை, மூமின்களை பொறுத்தவரை பாவத்தில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு சைத்தானுடைய தூண்டுதல் அவர்கள் பாவம் செய்தால் உடனே அவர்கள் மனம் பிரிந்து படைத்த ரப்பிடத்திலே சரணாகதி அடைவார்கள். தொழுகையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவார்கள். சுஜூதிலே மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்பார்கள். தான் செய்த பாவத்திற்காக வேண்டி மனம் வருந்துவார்கள். அவர்கள்தான் இறை விசுவாசிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்கள் செய்துவிட்டால் உடனே படைத்த இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள், தான் செய்த பாவத்திற்காக வேண்டி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். ஒரு நபி தோழர், இவருடைய பெயர் அபுல் மஹ்சின் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாமெல்லாம் இவருடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் பாவத்தினுடைய ஊசலாட்டமுடைய உள்ளத்தில் தோன்றுகிறதோ, ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க நினைக்கின்றானோ, அப்பொழுதெல்லாம் இந்த நபித்தோளுடைய வாழ்வு எண்ணி பார்த்து, நினைத்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலே இருந்து வீழ்வதற்கு இந்த நபித்தோளுடைய வாழ்வை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 3 கலீஃபாவுடைய ஆட்சி காலத்திலும் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் இவர். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இவர் வாழ்ந்திருக்கிறார். 2வது கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலும் இவர் வாழ்ந்திருக்கிறார். 3வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் இவர் வாழ்ந்திருக்கிறார். இவரிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? குடிப்பழக்கத்தில இருந்து மீள முடியாத ஒரு நபித்தோழர். ஆரம்ப காலத்தில் எல்லா மக்களும் குடித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். மக்காவுடைய சூழல் எப்படி இருந்தது என்றால், ஆரம்ப காலத்தில் மது என்பது ஹலாலாக அந்த மக்கள் குடித்துக் கொண்டிருந்த காலம். எப்படி அவர்களை கௌரவிப்பார்கள் என்றால், யாருடைய வீடுகளில் மதுபானம் கொப்பரை கொப்பரையாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, பழைய மதுபான சரக்குகள் இருக்கின்றதோ, அவர்கள் தான் கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்றெல்லாம் அந்த மக்கள் கருதி கொண்டிருந்த காலம். இப்படி மதுபானத்தை நாளுக்கு நாள் குடித்துக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சட்டத்தை இறக்கினான். இறுதியாக மதுபானத்தை குடித்துக் கொண்டு பள்ளிக்கு வரக்கூடாது, மதுபானம் முற்றிலும் தடை செய்யப்பட்டது என்று சொன்ன பொழுது, மக்காவிலும் மதீனாவிலும் அந்த மதுபானத்தினுடைய கேந்திரங்கள் உடைக்கப்பட்டு ஆறாக ஓடுவது என்று வரலாறுகளை பார்க்கிறோம். மது தடை செய்யப்பட்டது, மதுபானத்தை தொடக்கூடாது, போதை தரக்கூடிய எந்த பொருளும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்கின்ற வசனம் இறக்கி அருளப்பட்டவுடன் எல்லா சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை திருப்பிக் கொண்டார்கள். இந்த அபுல் மஹ்சின் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மதுபானத்தை குடிப்பதில்லை என்று இவரால் மீள முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு விஷயம் செய்கிறார். அபுல் மஹ்சினை அழைத்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் மஹ்சின் அவர்களே, மதுபானம் என்பது தடை செய்யப்பட்டது என்பது உமக்கு தெரியாதா? ஏன் இந்த மதுபானத்தை நீ குடித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று கேட்க, யா ரசூலல்லாஹ், இந்த மதுபானம் தடை செய்யப்பட்டது என்பது எனக்கு தெரியும், இதை தொடக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இருந்தாலும் இதிலே இருந்து என்னால் மீள முடியவில்லை யா ரசூலல்லாஹ். மதுபானம் இல்லாமல் என்னுடைய வாழ்வு கழிவதில்லை. நான் முயற்சி செய்கிறேன், உறுதி பிரமாணத்தோடு இருக்கிறேன், இனி இந்த மதுபானத்தை தொடவே கூடாது என்று. இருந்தாலும் கூட இந்த மதுபானத்தினுடைய அருகாமையில் அதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மாறி அந்த மதுபானத்தை நான் குடித்து விடுகிறேன் யாரோ சொல்லுவா. நம்மளே நிறைய நபர்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பார்கள். போதைக்கு அடிமையான மக்கள் உண்டு. முஸ்லிம்கள் சிலர் இன்றைக்கு போதைக்கு அடிமை, முஸ்லிம்களில் சிலர் இன்றைக்கு கஞ்சாவிற்கு அடிமை, முஸ்லிம்களில் சிலர் இன்றைக்கு மதுபானத்திற்கு அடிமை, முஸ்லிம்களில் சிலர் இன்றைக்கு சினிமா தியேட்டருக்கு அடிமை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
இந்த சபையில் அமர்ந்திருக்கிறவர்கள் கூட பாக்கெட்டில் சிகரெட்டையும் வீடி துண்டையும் வைத்திருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியாமல் இருக்காது. இப்படி ஏதாவது ஒன்றைக்கு அடிமையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இவருடைய வாழ்வை நினைத்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி பார்த்தார்கள், அன்பாக சொல்லி பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பற்றி எச்சரிக்கை செய்து அவரிடத்திலே பேசி பார்த்தார்கள், மன்னரை வாழ்வை பற்றி அவரிடத்திலே பேசி பார்த்தார்கள், மறுமையை சொல்லி ஞாபகப்படுத்தினார்கள். சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பேசுகின்ற பொழுது இந்த மதுபானத்தின் பக்கம் செல்லவே கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சைத்தான் என்னுடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி இந்த குடிப்பழக்கத்தில் என்னை முழுமையாக ஆட்படுத்தி விடுகிறான். நான் என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியிலே நிறுத்தி 40 கசேடி கொடுத்தார்கள். இந்த அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுதாவது அவர் திரும்பினாரா என்றால் அப்பொழுதும் இல்லை. நபியை பார்த்தவர், நபியிடத்திலே நேராக கண்களை கொண்டு பார்த்தவர். நாமெல்லாம் நபியை பார்க்கவில்லை, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கவில்லை. இருந்தாலும் ஒரு ஆசை உண்டு, என்னுடைய ரசூல் இப்படித்தான் இருப்பார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் பேசி இருந்திருப்பார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நடந்திருந்திருப்பார், இப்படித்தான் உரை நிகழ்த்தி இருப்பார் என்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு கற்பனை இருக்கும். ரசூலுல்லாஹி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயலை இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கவில்லை. இந்த நபி தோழர் பார்க்கிறார், வேத வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பிக்கிறார், சத்தியத்தை எடுத்து சொல்கிறார். நபியை பார்த்தும் கூட, உபதேசத்தை கேட்டும் கூட அவரால் திரும்ப முடியவில்லை. அப்படியானால் உள்ளத்தினுடைய கதவை திறப்பது யாருடைய வேலை? சகோதரர்களே, பாவத்திலே இருந்து நம்மை பாதுகாப்பது யாருடைய வேலை? நம்மை படைத்த நம்முடைய கரத்திலே உண்டு. நம்முடைய உள்ளங்களை புரட்டக்கூடிய என்னுடைய இறைவா, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் மீது ஸ்திரப்படுத்தி கேட்க வேண்டும். துவா கேட்கக்கூடிய துவா. கண் இமைக்கும் நேரத்தில் கூட என்னை என்னுடைய பொறுப்பை விட்டு விடாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா. இப்படி கண் இமைக்கும் நேரம் கூட என்னுடைய பொறுப்பை என்னை விட்டு விடாதே, நீதான் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய கரத்திலே தான் என்னுடைய உள்ளம் உண்டு. நீ நாடினால் புரட்டு விடுவாய், நீ நாடினால் கண்ணியத்தை வழங்குவாய், என்னை நீயே பாதுகாக்க வேண்டும். இப்படித்தான் நம்முடைய துவா இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடாமல் இந்த உலகத்தில் நம்முடைய கதவுகள் திறக்காது. வீடுகள் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் பள்ளிவாசலுடைய வாசலை நம்முடைய பாதம் மிதிக்காது. அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், நம்முடைய துவா வேண்டும், நம்முடைய இஸ்திக்பார் வேண்டும், கவலை வேண்டும், மாற வேண்டும், திரும்ப வேண்டும் என்கின்ற வெற்றியும் வேண்டும். மதுபானத்திலும் போதையிலும் கஞ்சாவிலும் அடியிலும் குட்காவிலும் இன்றைக்கு திளைத்திருக்கிற மக்கள் உருவாகி கொண்டிருக்கிற காலம். ஆண்கள் பெண்கள் என்கின்ற வித்தியாசங்கள் இல்லாமல் இன்றைக்கு எல்லா பாவங்களும் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய காலம் இன்றைய காலம். யாரு விதிவிலக்கல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தினுடைய டெக்னாலஜி மாறி போய்விட்டது. ஒரு காலம் இருந்தது, ஒரு பீடியை குடிப்பதற்கு 4-5 மைல் கடந்து ஒரு சிகரெட்டையும் பீடியை குடித்து விட்டு என்னுடைய பெரியத்தாக்கு தெரியக்கூடாது, என்னுடைய மாப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொலை செய்து விடுவார், என்னுடைய உம்மாவிற்கு தெரியக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லி பயந்து மறைந்து கொண்டிருந்த காலம் எல்லாம் இன்றைக்கு மாறி போய் வீட்டிலேயே இன்றைக்கு கஞ்சா பயன்படுத்தக்கூடிய நிலைமை, இன்றைக்கு பயன்படுத்துகிற சாக்லேட்டிலே இன்றைக்கு கஞ்சா பயன்படுத்தக்கூடிய நிலைமை, மதுபானத்திற்கு அடிமை, போதைக்கு அடிமை. இன்றைக்கு நம்முடைய மக்கள் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்கிறார்கள். இருந்தும் கூட இவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்ற தகப்பனை கேட்டால் பயந்துதான் பேசுகிறார்கள். என்னுடைய மகனுடைய நிலைமை எப்பொழுது எப்படி மாறும் என்று எனக்கு தெரியாது. என் மகன் நல்லவன், என் மகன் நல்லவன் தான், ஆனால் அவர்களுடைய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு தெரியாது. யாரோடு பழகுகிறார்கள், எங்கே இவர்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட செல்கிறார்கள், இவருடைய பழக்க வழக்கங்களாம் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் அறிகின்றதை யோசிக்கின்ற பொழுது கவலையாக இருக்கிறது. பெற்றோர்களுடைய ஸ்டேட்மெண்ட். பாவங்கள் வலிந்து இருக்கிற காலம். இன்றைக்கு மீடியா துறைகள் பயன்படுத்துகிற மொபைல் போன்கள் எல்லாம் இன்றைக்கு பாவத்தினை சர்வ சாதாரணமாக செய்யலாம், தவிர இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லாம் பழக்கப்பட்டு இந்த சமுதாயம் ஆண்டு பழகிவிட்டது. வரக்கூடிய காலங்கள் இன்னும் மோசமாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாவங்கள் வலிந்து போய்விட்டன. அல்லாஹ்வுடைய தூதர்
இந்த நபித்தோழரை வீதியிலே நிறுத்தி 40 கசையடியை கொடுத்தார்கள். மதுபானம் தடை செய்யப்பட்டது என்று தெரிந்தும் கூட மதுபானத்தை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வீதியிலே நிறுத்தி அடித்தார்கள், அழுதார்கள். இந்த அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இதிலே இருந்து நான் மீள வேண்டும், மாற வேண்டும் என்கின்ற உறுதி என்னிடத்திலே உண்டு யா ரசூலல்லாஹ். இருந்தும் கூட இதிலே இருந்து என்னால் மீள முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பேசி பார்த்தார், அடித்து பார்த்தார், வீதியிலே வைத்த ஹத்தடி நிறைவேற்றினார். அவர் திரும்பவே இல்லை. மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது, ஆனால் குடிப்பழக்கத்திலே இருந்து அவரால் மீள முடியவில்லை. இன்றைக்கு நம்மள ஒரு உறுதி பிரமாணம் எடுக்கும். இந்த ஒரே ஒரு திரைப்படத்தை மட்டும் இந்த சினிமா தியேட்டரில் போய் பார்த்து விட்டு வருவேன், இனி இந்த சினிமா தியேட்டர் பக்கமே போக மாட்டேன். இந்த ஒரு முறை மட்டும் சிகரெட்டை குடிக்கிறேன், இனி என்னுடைய வாழ்நாளில் சிகரெட்டுவே தொட மாட்டேன். இந்த ஒரே ஒரு முறை மட்டும் கஞ்சாவை குடிப்பேன், இனி என்னுடைய வாழ்நாளில் கஞ்சாவையே நான் குடிக்க மாட்டேன். இந்த ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பாவத்தை செய்கிறேன், மதுபானத்தை குடிப்பேன், இனி நான் தொடரவே மாட்டேன் என்று உறுதி பிரமாணம் எடுத்த நபர்கள் என்பது நிறைய நபர்கள் உண்டு. இருந்தாலும் அதில் இருந்து மீள முடியாது. மாற வேண்டும் என்ற எண்ணம் படித்தரப்பிடத்தில் அல்லது மன்றாட வேண்டும். சொல்லி சொல்லி பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தை போயிட்டாங்க. இருந்தும் அவருடைய குடிப்பழக்கத்தில் இருந்து விலகி வந்தாரா என்றால் இல்லை. அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, இந்த அபுல் மஹ்சின் இன்னும் இந்த குடியை இருக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் குடித்தாய், என்னுடைய ஆட்சி காலத்திலும் நீ குடித்துக் கொண்டிருக்கிறாய். மதுபானம் தடை செய்யப்பட்ட வசனம் உமக்கு தெரியாதா? அது ஹராம் என்பது உமக்கு தெரியாதா? இனி இந்த மதுபானத்தை நீ தொடக்கூடாது என்று மறுமையை நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி பேசினார். அப்பொழுதும் இந்த அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதான், மாற்று கருத்திற்கு இடமில்லை. நான் திருந்த வேண்டும், மாற வேண்டும், திருந்த வேண்டும், மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் முடிவு செய்து கொண்டிருக்கிறேன், முயற்சி செய்கிறேன், இருக்க முடியவில்லை, இருந்து என்னால் முடியவில்லை என்று சொன்னார்கள். இப்படியே பேசினால் திருந்த மாட்டாய், மதுபானத்திற்குண்டான தண்டனை நீ 40 கசையடி உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியிலே நிறுத்தி 40 கசையடி மீண்டும் கொடுக்கிறார்கள். இரண்டாவது முறை அல்லாஹ்வுடைய தூதர் பேசி பார்த்தார், அப்பொழுதும் அவர் திருந்தவில்லை. அடித்து பார்த்தார், அப்பொழுதும் திருந்தவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து போனார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் வந்தார்கள். அவரும் பேசி பார்த்தார், திருந்தவில்லை. அவரும் வீதியிலே வைத்து 40 கசையடியை கொடுக்கிறார், அப்பொழுதும் இவரால் திருந்த முடியவில்லை. இப்படியே காலம் வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். மூன்றாவது ஒரு ஆட்சியாளராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர் கொஞ்சம் கோபக்காரராயிற்று. இஸ்லாத்திற்கு எதிராக யாராவது எதையாவது பேசினால் உடனே அவர் கோபம் கொப்பளித்து விடுமே. அபுல் மஹ்சினை அழைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ திருந்தவே மாட்டையா கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் குடித்தாய், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலும் குடித்தாய், என்னுடைய ஆட்சி காலத்திலும் நீ குடித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த குடியிலே இருந்து நீ மீறவில்லை என்றால் உண்மை இந்த நாட்டை விட்டு நான் துரத்து விடுவேன், இந்த நாட்டிலே வாழ்வதற்கு அறிவுரையற்றவன் என்கின்ற உத்தரவாதத்தோடு இந்த நாட்டிலே இருந்து பிரதேசத்திலே இருந்து துரத்தி விடுவேன் என்று சொன்னார்கள். அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது நியாயம்தான், திரும்ப வேண்டும், மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய உள்ளத்தில் உண்டு. ஆனாலும் இந்த மதுபானத்தை பார்த்தால் குடிக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். மீண்டும் வீதியிலே 40 கசையடி வாங்குகிறார்கள், அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் திருந்தாத பாவினார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலும் திருந்தாத பாவினார். உமரே, உம்முடைய ஆட்சி காலத்திலும் இந்த குடியிலே இருந்து என்னால் மீள முடியவில்லை. அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நிமிடமும் நான் மன்றாடுகிறேன், இருந்தும் கூட என்னால் மீள முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இதற்கு மேல் என்னுடைய இந்த நாட்டிலே நான் ஆட்சி செய்கிற நாட்டில் நீ வசிப்பதற்கு அருகதையற்றவன் என்று சொல்லி
இவரை நாட்டை விட்டு அடித்து துரத்துகிறார்கள் அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அவர்கள். இவர் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த திசையினுடைய மன்னருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதத்தை எழுதினார்கள். எந்த திசையில இந்த அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அடித்து துரத்தப்பட்டாரோ, அவர் எந்த திசையை நோக்கி நடந்து போனாரோ அந்த திசையை நோக்கி பயணித்து செல்கின்ற அந்த மன்னருக்கு அவர் எங்கு போய் சேருவார் என்பதை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டினுடைய ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள். அந்த ஆளுநர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை எழுதினார்கள். எங்களுடைய தேசத்திலே இருந்து ஒருவனை நான் அடித்து துரத்தி இருக்கிறேன். அவன் ஹத்தபி நிறைவேற்றப்பட்டவன். 40 கசீடி அவனுக்கு கொடுக்கப்பட்டு அடித்து துரத்தி விட்டேன் என்னுடைய நாட்டிலே இருந்து. அவன் நடந்து வரக்கூடிய தேசம் உங்களுடைய தேசமாகத்தான் இருக்கும். அவனை உங்களுடைய உளவுப்படை பார்த்தால் அவனை நீங்கள் கைது செய்து உங்களுடைய வீட்டிலே தூணிலே கட்டி வைத்து விடுங்கள். அவனுடைய பெயர் அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று எழுதி ஒரு கடிதத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆளுநருக்கு கொடுக்கும்படி சொல்லி அந்த நபரும் குதிரையிலே பயணித்து போய் அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கரத்திலே இந்த கடிதத்தை கொடுக்க அந்த கடிதத்தை வாங்கி படித்தார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல கொஞ்சம் தூரத்திலே இருந்து அடி வாங்கப்பட்டு சோர்வாக ஒரு மனிதர் வந்தார். அவன் பெயர் என்ன என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, என்னுடைய பெயர் அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உம்மை கைது செய்யுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை கைது செய்து வீட்டிலே கொண்டு போய் கட்டினார்கள். அப்படியே நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, நினைத்து பாருங்கள் அந்த வரலாறு. வீட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார் அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து திட்டினார்கள், நீ மனிதனா? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் குடியில இருந்த நீலாடவன் நீ. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலும் குடியில இருந்த மீள முடியாதவன் நீ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலும் அடித்து துரத்தப்பட்டவன் நீ. ஏன் இந்த குடியில இருந்து நீ விலக மாட்டையா? இந்த மதுபானத்தை குடிப்பதிலே இருந்து உன்னால் மீள முடியாதா? ஏன் இந்த பாவத்திலே நீ நிலைத்திருக்கிறாய் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடித்து துரத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையிலே அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது அப்பொழுது கைதியாக தட்டப்பட்ட நிலையிலே அழுது கொண்டு சொன்னார், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் சஅத் அவர்களே, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் நான் மாற வேண்டும் என்று முடிவெடுக்கும் போதெல்லாம் சைத்தானுடைய உள்ளத்தை நசித்து விடுகிறார். ஏதாவது ஒரு வகையில் இந்த மதுபானத்தை நான் கைவிட்டு விடுகிறேன், குடித்து விடுகிறேன் என்று சொல்ல, நீ எல்லாம் மீது திரும்ப போகிறாய் என்று சொல்லி கோபப்பட்டு வெளியே போகிறார்கள். இப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் ஒரு யுத்தம் நடந்தது சொல்கிறார்கள். அந்த யுத்தம் என்ன? அந்த யுத்தத்திற்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன? அந்த யுத்தத்தில் அல்லாஹ் யாரை கொண்டு வெற்றியை கொடுத்தான் என்கின்ற செய்தி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஜும்மாவுடைய அமர்வில் பார்க்கலாம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி அந்த அபுல் மஹ்சின் அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்து பேசிவிட்டு நடந்து சென்று இப்படியே காலம் கடக்கின்றது. அப்போது ஒரு யுத்தம் நடந்தது. ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய பெயர் காதிசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தம். இந்த காதிசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தம் நடந்த பொழுது அதிலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அந்த யுத்தத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்கினார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படைக்கு தலைமை தாங்கி இருந்தார்கள். மூத்த நிறைய சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைப்படி காட்டிலும் அந்த ரோமர்களுடைய எண்ணிக்கைப்படி அதிகமாக இருந்தது அந்த காதிசியாவுடைய யுத்தத்தில்.
அந்த நேரத்திலே ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதினார்கள், யுத்தத்திற்கு நீங்கள் உங்களுடைய படையை திரட்டிக் கொண்டு காதிசியாவுடைய யுத்தத்திற்கு வந்து விடுங்கள். வீட்டிலே போய் கேடயத்தை மாற்றினார்கள் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியிடத்திலே கேடயத்தை மாட்டிவிட்டு வாளை வாங்கிவிட்டு சொன்னார்கள், நான் காதிசியாவுடைய யுத்தத்திற்கு செல்கிறேன், அந்த யுத்தத்தில் நான் திரும்பி வருவேனோ வரமாட்டேனோ என்பது எனக்கு தெரியாது, அந்த யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றி கொடுப்பதற்கு துஆ செய் என்று தன்னுடைய மனைவியிடத்திலே ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு கைதியாக கட்டப்பட்டிருக்கிற அபுல் மஹ்சனை பார்த்தார்கள். அபுல் மஹ்சனை பார்த்துவிட்டு சொன்னார்கள், நாங்கள் யுத்தத்திற்கு செல்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடி நாங்கள் மரணித்தால் நாங்கள் ஷஹீதுகள், நீ பாவியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாயே, நீ எல்லாம் எங்கு திரும்ப போகிறாய், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் திருந்தாதல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடித்து துரத்தினார்கள் என்னை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலும் நீ குடித்தாய், நீ எல்லாம் எங்கு திரும்ப போகிறாய் என்று திட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள் காதிசியாவுடைய யுத்தத்திற்கு. அந்த யுத்தத்திலே போய் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரோமர்களுடைய படை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் முஸ்லிம்கள் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த யுத்தத்தில் முஸ்லிமுடைய எண்ணிக்கை குறைவு, ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அவர்கள் அப்படியே அட்டாக் செய்து உள்ளே வந்து முஸ்லிம்கள் கொஞ்சம் பின்வாங்கி கொண்டே வருகிறார்கள். கொஞ்சம் விட்டால் முஸ்லிம்கள் ஊருக்குள்ளே புகுந்து அவர்கள் அடித்து விடக்கூடிய அளவிற்கு அவருடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அவருடைய கை ஓங்கி இருந்தது. அந்த நேரத்திலே பாருங்கள், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்கிறார், 49வது அத்தியாயத்திலே 7வது வசனம். இதில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சஹாபாக்களை பற்றி பேசுகிறான். வலக்கின்னல்லாஹ ஹப்பத இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் நம்பிக்கையை ஈமானை உங்களுடைய உள்ளத்திற்கு பிரியமானதாக ஆக்கி வைத்தார். இதை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை நம்பிக்கையை அல்லாஹ் என்ன ஆக்கி வைத்தான், பிரியமானதாக ஆக்கி வைத்தான். குழுபிக்கும் உங்கள் இதயங்களை அதை அழகாகவும் ஆக்கி வைத்தான். ஈமானை உங்களுடைய உள்ளம் நேசித்தது, இறை விசுவாசத்தை உங்களுடைய உள்ளம் நேசித்தது, அல்லாஹ்வை உங்களுடைய உள்ளம் பயந்தது, நீங்கள் தக்வாவோடு வாழ வேண்டும் என்கின்ற கவலையிலே உங்களுடைய உள்ளம் இருந்தது. நீங்கள் பாவத்திலே நிலைத்திருந்தீர்கள், நீங்கள் அநியாயத்திலே நிலைத்திருந்தீர்கள், நீங்கள் குஃப்ரிலே மூழ்கி இருந்தீர்கள், அதையெல்லாம் தவறு என்று உங்களுடைய உள்ளம் எண்ணி அந்த பாவத்திலே இருந்து மீண்டு வந்து படைத்த ரப்பிடத்திலே உங்களுடைய உள்ளம் சரணாகதி அடைந்தது. உங்களுடைய உள்ளம் ஈமானை நேசித்தது, தக்வாவை நேசித்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை சிலாயித்து சொல்கிறாரே, அதற்கு சொந்தக்காரர்களாக சஹாபாக்கள் மாறி போனார்கள். அதனால தான் இன்று வரும் ரலியல்லாஹு அன்ஹு வரவு அன்பு என்று சொல்கிறோம், அல்லாஹ் பொருந்திக் கொண்டானவர்கள் என்று. இந்த வசனங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறி போனார்கள். அவர் யுத்தத்திற்கு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விட்டார்கள். கட்டப்பட்டிருக்கிற கைதியாக இருக்கிற இந்த அபுல் மஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இடத்திலே போய் அவர் அழைக்கிறார், தாயே இங்க கொஞ்சம் வாங்க, தாயே கொஞ்சம் இங்க வாருங்கள். என்னுடைய தோழர் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது யுத்தத்திற்கு சென்று விட்டார்கள். காதிசியாவுடைய யுத்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்கி ஒரு படைக்கு, ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு படைக்கு தலைமை தாங்கி இந்த யுத்தத்திற்கு சென்றிருக்கிறார்கள். நானும் ஒரு பாவி, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவன், அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே அன்பாக பேசி பார்த்து இந்த குடிப்பழக்கத்திலே இருந்து மீள வேண்டும் என்று சொன்னார், திருந்தவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசி பார்த்தார், நான் திருந்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வீதியில வைத்து அடித்தார், நான் திருந்தவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நாட்கள் கசேடி கொடுத்தார்கள், நான் திருந்தவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடித்தே என்னை துரத்தினார்கள். தாயே, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களான்னு கேட்கிறார். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி கேட்கிறாங்க, என்ன உதவி செய்வீங்க? இப்போ நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் நானும் பங்கு கொள்வதற்கு நீங்கள் இந்த விலங்கை அவிழ்த்து விடுவீர்களா? அந்த யுத்தத்தில் நான் போய் கலந்து கொண்டு அந்த எதிரினுடைய களத்திலே நான் கொல்லப்பட்டால் என்னுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்தோடு எவ்வளவோ நேரம் பேசியும் நான்
மரணிக்கின்ற காலத்திலே நான் நல்லவனாக மாற வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே திரும்ப வேண்டும், மாற வேண்டும் என்று பலமுறை சொல்லியும் இந்த குடிப்பழக்கத்தில் இருந்து மீளாமல் நான் விருந்து விட்டேனே, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? எனக்கு நீங்கள் கையை நீங்கள் இந்த விலங்கை அவிழ்த்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவத்திலே இருந்து மீண்டு நான் அந்த காதிஸ்வாமுடைய யுத்தத்திலே போய் மரணித்தால் நான் சஜீதாக மரணிப்பேனே, ஒரு வாய்ப்பை கொடுங்கள், எனக்கு இந்த செந்தில் அவிழ்த்து விடக் கூடாதா என்று அழுது கொண்டே கேட்டார்கள் அபுல் மஹ்சின் அல் அஷ்அரி அவர்கள். இதை கேட்ட சஅத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு மனைவி அவருடைய விலங்கை அவிழ்த்து விடுகிறார்கள். வீட்டிலே இருக்கிற கேடயத்தை மாட்டிக்கொண்டு ஒரு வாளை கையிலே உருவிக்கொண்டு அந்த தாயிடத்திலே கேட்டார்கள், தாயே ஒரு கருப்பு நிற துணி துண்டு கொடுங்க கேட்கிறார்கள். கருப்பு நிற துணி துண்டை கொடுங்கள் தாயே என்று கேட்கிறார்கள். கருப்பு நிற துணி துண்டு கொடுக்கப்பட்டது. மூஞ்சியில பேசுகிறார். காரணம் என்ன? இஹ்லாஸ். நான் தான் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டேன் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே நான் மரணித்து போனால் என்னோடு மண்ணாக நான் மத்தி போய்விட வேண்டும், நான் என்று இவர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி துணியை முகத்திலே கட்டிக்கொண்டு அந்த யுத்தத்திற்கு செல்கிறார். முஸ்லிம்களுடைய படை பின்வாங்கிக் கொண்டே இருந்தது. இவர் சாமர்த்தியமாக அந்த யுத்த களத்திலே சென்று எதிரிகளை வீழ்த்துகிறார். அந்த எதிரியினுடைய ஆழமான படுக்குள்ளே சென்று அவர்களை புரட்டி அடிக்கிறார். யுத்தம் சுழன்று வீசுகிறார். 3 சஹாபாக்களுடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவருக்கு யுத்தம் தெரியாமல் இருக்குமா? 3 கலீஃபாவுடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்த நபருக்கு யுத்தத்தை பற்றி ஆய்வு இல்லாமல் இருக்குமா? அந்த யுத்தத்திலே சென்று எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அந்த நிலையை பார்த்து அந்த எதிரிகள் எல்லாம் யார் இந்த மனிதன் இவ்வளவு வேகமாக சாதுரியமாக எங்களையெல்லாம் தாக்குகிறார் என்று அவர்கள் அப்படி பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய படை அப்படியே கொஞ்சம் பின்வாங்கிய படை அப்படியே தன்னை சுதாரித்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இவருடைய அந்த சாதுரியத்தை பார்த்து யாரோ ஒரு மனிதர் வந்து நமக்கு உதவி செய்கிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை கொண்டுதான் இந்த யுத்தத்திற்கு வெற்றியை தரப்போகிறானோ என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் நிறைய சஹாபாக்கள் முன்னேறி அந்த யுத்தத்திலே போய் எதிரிகளை வீழ்த்தி அவர்கள் பின்வாங்கி தோற்று போனார்கள். கடைசி நேரம் வரை எனக்கு மரணம் வராதா என்று துடிதுடித்து போனார்கள். அபுல் மஹ்சின் அல் அஷ்அரி அவர்கள் மரணமே அவருக்கு வரவில்லை. எந்த வாளும் அவருடைய கழுத்தை பதம் பார்க்கவில்லை, எந்த அம்புகளும் அவருடைய இதயத்தை பதம் பார்க்கவில்லை. கடைசி நேரத்தில் அந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே மீண்டும் அதே குதிரையிலே ஏறி வீட்டிற்கு போய், தாயே அல்லாஹ்வுக்கு மரணத்தை கொடுக்கவில்லை, என்னை கைது செய்து விடுங்கள் என்று மீண்டும் கட்டப்பட்ட நிலையை இருக்கிறார். யுத்தம் முடிந்தது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எல்லாம் தோற்கக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் இந்த யுத்தத்தில் புறவனுக்கு காட்டிவிடுவோமோ என்று முஸ்லிம்கள் பயந்த நேரத்தில் ஒரே ஒரு மனிதரை கொண்டு அல்லாஹ் இந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தானே, அந்த மனிதரை நீங்கள் தேடுங்கள். யார் அந்த மனிதர்? கருப்பு நிற துணித்துண்டை முகத்திலே கட்டிக்கொண்ட ஒரு மனிதர் வந்தார். அவர் யார்? அவர் எங்கிருந்து வந்தார் என்று அவரை தேடுங்கள். அவரை கொண்டுதான் இந்த யுத்தத்திற்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன் என்று அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி, ஒரு பக்கம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடுகிறார்கள், மறுபக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடுகிறார்கள். நிறைய சஹாபாக்கள் தேடியும் இவர் எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர் வீட்டிலே வந்து கைது செய்யப்பட்ட நிலையிலே மீண்டும் இருந்தார். யுத்தம் முடிந்து எல்லாம் வீடு திரும்பினார்கள். அந்த நேரத்திலே வீட்டுக்குள்ளே பூந்தார் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மனைவி கேட்கிறார்கள், கணவரே இன்றைய நாளுடைய யுத்தகலம் எப்படி இருந்தது என்று. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாளுடைய யுத்தம் மிக பயங்கரமாக இருந்ததம்மா. நாங்கள் எல்லாம் தோற்கக்கூடிய நிலையில் இருந்தோம். நாங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படக்கூடிய கடைசி நேரத்தில் ஒரே ஒரு மனிதர் வந்தார். சுப்ஹானல்லாஹ். அவர் யார்? அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களால் அறிய முடியவில்லை. ஒரு கருப்பு நிற துணித்துண்டை முகத்திலே கட்டிக்கொண்டு வந்தார். அவருடைய சாதுரியமான வீரம், அவருடைய யுத்த காலம், அவர் சுழன்ற எதிரிகளை வீழ்த்திய அந்த விதம், இதை பார்த்த உடனே நாம் எல்லாம் உத்வேகம் கொண்டு அந்த எதிரிகளை நாங்கள் மீண்டும் தாக்க ஆரம்பித்தோம். அவர்கள் தோற்று போய் ஓடி போனார்கள். அல்லாஹ் அந்த யுத்த களத்தில் ஒரே ஒரு மனிதரை கொண்டு வெற்றியை கொடுத்தார்.
அவர் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. உமர் தேடினார், நான் தேடினேன், ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு அவர் யார் என்று எங்களால் பார்க்க முடியவில்லை. அந்த நேரத்தில் நான் நினைத்தேன், ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நான் நினைத்தேன், இதோ இந்த நேரத்தில் இங்கு கட்டப்பட்டிருக்கிறானே இந்த பாவி, இவன் அந்த யுத்த களத்தில் கலந்து கொண்டிருந்தால் இவனுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்திருப்பாரே. இவன் அந்த யுத்த களத்திலே கலந்து கொண்டிருந்தால் இவனுடைய முன்பு செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்திருப்பானே. அல்லாஹ்வுடைய தூத காலத்திலும் இவன் குடித்தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்திலும் அவன் குடித்தான், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும் குடித்தான். இந்த பாவங்கள் எல்லாம் இன்று திரும்ப போகிறான் என்று ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்ற பொழுது அவருடைய மனைவி சொன்னார்கள், கடவுளே என்னை மன்னித்து விடுங்கள், கடவுளே என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் எல்லாம் யுத்தத்திற்கு காதிசியாவிற்கு சென்றவர்களே, இவர் கண்ணீர் மல்க அழுதார், கண்ணீர் மல்க அழுதார். எனக்கு ஒரே வாய்ப்பு கிடைக்காதா? ஒரே வாய்ப்பு கிடைத்தால் அந்த யுத்தத்திற்கு நான் சொல்லுவேன், அந்த யுத்தத்தில் நான் போய் சரீரானால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று கெஞ்சி கேட்டு அழுதார். உடனே நான் விலங்கை அவிழ்த்து விட்டேன். எந்த மனிதர் கருப்பு நிற துணி துண்டை கட்டி கொண்டு வந்தார், அவரின் மூலமாக அல்லாஹ்வுடைய யுத்தத்திற்கு வெற்றி கொடுத்தான் என்று சொன்னீர்களே, அது வேறு யாருமல்ல, இந்த அபுல் மஹதி அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் என்று அவருடைய மனைவி சொன்ன உடனேயே ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழுகிறார்கள், தேம்பி அழுகிறார்கள். திருந்த வேண்டும், மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் துடிப்பும் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் இந்த பூமியில் நம்மை மாற்றித்தான் மரணிக்க வைப்பான். சகோதரர்களே, முடிவெடுக்க வேண்டும். கஞ்சாவை நான் தொடமாட்டேன், அதீனை நான் தொடமாட்டேன், சினிமாவின் பக்கம் நான் செல்ல மாட்டேன், பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன், தொழுகையாளராக நான் வாழுவேன். ஹய்யால ஸலாத் என்றால் நான் பள்ளிக்கு விரைந்து வருவேன். வீட்டுக்கு பக்கத்திலே பள்ளி வாயில், பள்ளி வாயிலுக்கு பக்கத்திலே வீடு, மாளிகையாக உயர்ந்த வீடுகள் இருந்தும் அல்லாஹ்வுடைய அழைப்புகள் சொல்லப்பட்டும் பள்ளி வாயிலுக்கு வரவில்லை என்றால் நம்முடைய உள்ளம் சுற்றுப்போட உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய உள்ளம் சுற்றுப்போட உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாற்றம் வர வேண்டுமானால் உள்ளத்தில் கவலை வர வேண்டும். என்னுடைய சஹாபாக்கள், எனக்கு முன்னோடியாக இருந்த நபி தோழர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திலே இருந்து மீண்டு வந்து இந்த இஸ்லாத்திற்காக வேண்டிய எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும், மார்க்கத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று துடித்து வாழ்ந்தார்களே, அது போன்ற வாழ்வு இருக்கிற வேண்டும். என்னுடைய சந்ததிகளுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், தொழுகையில் நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், வியாபாரத்தில் நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், பள்ளி வாயை அலங்கரிக்க வேண்டும். கடை விதியை அல்ல, பள்ளி வாயை அலங்கரிக்க வேண்டும். 2-3 நபர்களை நான் பார்த்தேன். இந்த பள்ளி வாயிலே வந்து ஜும்மாவுடைய தினத்திலே அமர்ந்தால் வாங்கி சொல்வதற்குள் மலக்குமார்கள் இமாம் மிம்பர்களை ஏறுவதற்கு முன்னால் பள்ளி வாயிலுக்கு நீங்கள் வந்துவிடுங்கள். காரணம், பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் அந்த கித்தாபை மூடி வைத்துவிட்டு உரையை கேட்பதற்கு அமைதியாக மௌனமாகி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இறை இல்லத்திலே வந்த அமர்ந்த சில நபர்கள் தங்களுடைய மொபைல் போனிலே போன் வந்தவுடனே வெளியே போய் பேசிவிட்டு மீண்டும் வந்து அமர்ந்தார்கள். அப்படி செய்யாதீர்கள். அது இந்த ஜும்மாவை கண்ணியப்படுத்தாது, இந்த ஜும்மாவை கண்ணியப்படுத்தாது. அப்படி செய்யாதீர்கள். நீங்கள் சிறுதோடு கேட்க வேண்டிய உரை இந்த உலகத்தில் ஜும்மா என்கின்ற அந்த ஒரு கடமையை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதற்கு ஒரு கண்ணியத்தை கொடுங்கள். அந்த பள்ளி வாயிலே வந்து மொபைல் போனை பார்த்துவிட்டு வெளியே போய் பேசிவிட்டு வந்து அமராதீர்கள். மொபைல் போனை ஆசிரியத்து பள்ளியிலே வந்து அமருங்கள். காரணம், ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக மாற்றக்கூடிய களம் இந்த ஜும்மாவுடைய களம், ஒரு மூமினை மூமினாக தெரியல மாற்றக்கூடிய களம் இந்த ஜும்மாவுடைய களம். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அபுல் மஹ்சி அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெற்றியை முத்தமிட்டு அழுதார்கள். அல்லாஹ் நேசிக்கிற உங்களையான கைது செய்துவிட்டேன், அல்லாஹ் உங்கள் மூலமாக இந்த காதிசியாவுடைய யுத்தத்திற்கு வெற்றி கொடுத்தானே, உங்களுடைய யுத்தத்தை பார்த்தா நான் தெரிந்து பேசுகிறேன், உங்களையா நான் கட்டி வைத்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் அபுல் மஹ்சினே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி இனி நான் உங்களை ஏசவும் மாட்டேன், கண்டிக்கவும் மாட்டேன், இதை உங்களை நான் திட்டவும் மாட்டேன், உங்களை தேவைப்படுத்தவும் மாட்டேன். என்னுடைய தேசத்தில் எங்கு வேண்டுமானால் நீங்கள் பயணிக்கலாம், எங்கு வேண்டுமானால் சுதந்திரமாக வாழலாம், உங்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி நெற்றிலே முத்தமிட்டு அழுதார்கள் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்தில் அபுல் மஹ்சி அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழரே அப்படி சொல்லாதீர்கள்,
என்னை ஏற்றுங்கள், காரணம் நான் ஒரு பாவி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியும் திருந்தாதவன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியும் திருந்தாதவன், உமர் அவர்கள் அதிகே புறத்தையும் திருந்தாதவன். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே இதிலிருந்து மீள வேண்டும் என்கின்ற எண்ணமும் துடிப்பும் இருந்து கொண்டே இருந்தது. எங்காவது ஒரு நாள் இதிலே இருந்து மீள முடியாதா என்கின்ற ஆழமான கவலை என்னுடைய உள்ளத்திலே இருந்தது. இந்த யுத்தத்தில் நான் மரணித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்கின்ற கவலைகள் தான் நான் அந்த யுத்தத்திற்கு வந்தேன். இனி வல்லாஹி அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த மதுபானத்தை தொடமாட்டேன். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த மதுபானத்தை தொடமாட்டேன், எதிர்த்தும் பார்க்க மாட்டேன் என்கின்ற உறுதி பிரமாணத்தை எடுத்தவர் தான் இந்த அபுல் நஹ்சின் அல் அஸ்ஹரி ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய வாழ்க்கையில் சபதம் எடுக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சபதம் எடுக்க வேண்டும். நான் ஒரு சிறந்த முஸ்லீமாக இருக்க வேண்டும். என்னிடத்திலே பொய் இருக்கக்கூடாது, என்னிடத்திலே புறம் இருக்கக்கூடாது, என்னிடத்திலே நயவஞ்சகம் இருக்கக்கூடாது, நான் சிலருடைய தன்மானத்தோடு விளையாடிவிடக் கூடாது. நான் ஒரு சிறந்த முஸ்லீமாக வாழ வேண்டும் என்கின்ற துடிப்பும் எண்ணமும் பாவத்திலே இருந்து மீள வேண்டும் என்கின்ற கவலை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்றைய சோதரர்கள், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் இந்த தாராபுரத்தினுடைய பஸ் ஸ்டாண்டிலே வைத்து மாலை 4 மணிக்கு மேல் பிரமத சமுதாய மக்களுக்காக வேண்டி சிறப்பான அடிப்படையிலே அவர்களுக்கு தாவா எப்படி இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வது என்கின்ற அந்த நான் முஸ்லிம்ஸுடைய தாவா பணிகள் நடைபெற இருக்கிறது. அதில் நிறைய சோதரர்கள் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து மழைக்கு பிறகு தெருமுனை பிரச்சாரம் நம்முடைய மொஹல்லாவிலே நடைபெறும். அதிலும் சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்க பணிக்காக வேண்டி இன்றைய இந்த ஜும்மாவுடைய கலெக்ஷன் எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக பராமரிப்பு பணிக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவி செய்யுங்கள் என்கின்ற பிரார்த்தனையோடு துஆவோடு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இதை போன்று இன்னொரு நபிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறந்த ஆழமான முக்கியமான சில படிப்பணிகள் தரக்கூடிய நிகழ்வை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அனைத்து சகோதரர்களும் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் அரை மணி நேரத்திற்கு 20 நிமிடத்திற்கு முன்பாக வந்து இறைநிலத்திலே அமர்ந்து நாமும் பயன்பெற்று நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் சமுதாயத்திற்கும் முன்மாதிரி முஸ்லீமாக வாழ அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.